கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாரம்பரிய முறையில் 400 கிலோ கேக் கலவை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விருந்தினர்கள், விடுதி ஊழியர்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உயர் ரக மதுபானங்கள், முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம், செர்ரி, பேரிச்சம்பழங்களை கொண்டு கலவை தயாரித்தனர். இதேபோல கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 120 கிலோ உலர் பழங்கள் மற்றும் மதுபானங்களை பயன்படுத்தி கேக் கலவை தயாரிக்கப்பட்டது. இந்த கலவை 30 நாட்கள் பதப்படுத்தப்பட்ட பிறகு கேக் தயாரிக்கப்பட உள்ளது. இயக்குநர் பிரபு சாலமன் இயக்கியுள்ள கும்கி 2 திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கும்கி 2 படத்தை தயாரிக்க பிரபு சாலமன் வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பித் தராமல் படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி சந்திர பிரகாஷ் ஜெயின் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து இருந்தது. இந்த தடையை நீக்க கோரி பட தயாரிப்பு நிறுவனமான பென் இந்தியா நிறுவனத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் கும்கி 2 திரைப்படத்தை வெளியிட தடையில்லை என்றும், அதே சமயம் 1 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்தும்படியும் இயக்குநர் பிரபு சாலமனுக்கு உத்தரவிட்டார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாக அலுவலக மைதானத்தில் கார்த்திகை மகாதீப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு வழிபாடு நடத்தினர். முன்னதாக நாட்டிய மாணவர்களின் நடனம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் பக்தர்கள் ஒரே நேரத்தில் நிகழ்த்திய தீபாராதனையால் மைதானம் முழுவதும் தீப ஒளியால் நிரம்பியது. பீகார் தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களின் வெற்றி தோல்வி விவரங்களை சிறு தொகுப்பாக பார்க்கலாம். ரகோபூர் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவுக்கும் பாஜக வேட்பாளருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது.